வணக்கம் பிள்ளைகள். 2ஆம் தவணை பரீட்சைக்கு தயார்படுத்தும் மூலமாக 2ஆம் தவணை மாடல் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வவுனியா தெற்கு வலயத்தில் 2025ஆம் ஆண்டு கடந்த வருடம் நடைபெற்ற 2ஆம் தவணை பரீட்சையில் பகுதி 1 பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி 1ல் 25 கேள்வி இருக்கு. அந்த 25 கேள்வியில் நாங்கள் நேற்று 13வது கேள்வி வரைக்கும் செய்து நாங்கள் சரியா. அப்ப நாங்கள் 14வது கேள்வியிலும் செய்ய போறோம். 14வது கேள்வியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சமநிலையோட தொடர்புடைய கேள்வி. சமநிலை சமநிலையில 3 வகையா கேள்வி இருக்கலாம். ஒன்று, சமநிலையில எல்லா தீர்வுகளையும் எழுதுக என்று சொல்லி கேட்கலாம். சரியா? எல்லா தீர்வுகளையும் எழுதுகன்னு சொல்லி கேட்கலாம். 2x ஆக 1 இது 6. அது மாதிரி இதுல நேர் முழுவன் தீர்வுகளை எழுதுகன்னு கேட்கலாம். அல்லது அதே மாதிரி அதை எண்கோட்ல குறிக்க சொல்லி கேட்கலாம். சரியா? எண்கோட்ல குறிக்க சொல்லி கேட்கலாம். முதல்ல இந்த சமநிலை தீர்த்து போட்டு நாங்கள் அந்த வித்தியாசமான கேள்வியில் விடையிடுவோம். அப்ப இங்க ஒன்று கூட்டுப்படுது இல்லை, இங்க 2x-ஓட ஒன்று கூட்டப்படுது. அப்ப 2 பக்கமும் ஒன்றை கழிப்போம். சரி, அதான் உண்மையான செய்முறைன்னு சொன்னா இந்த கூட்டுப்படுற ஒன்றை இல்லாம பண்றதுக்கு சமநிலையின் 2 பக்கமும் ஒன்றை கழிப்போம். நம்ம ஷோர்ட்டா செய்யறதுதான் இப்படி. எப்படி செய்வோம்? இந்த சமநிலை ஒரு பக்கம் கூட்டுப்படுதுன்னா மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? மற்ற பக்கம் போனா என்ன செய்யும் பிள்ளை? மற்ற பக்கம் போனா ஒரு பக்கம் கூட்டுப்படுற பெருமானம் சமநிலைக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? கழிப்படும். அப்ப இந்த ஒன்று அங்கால கழிவிட போகுது. அதாவது 2 பக்கம் ஒன்றை கழிக்கிறேன். 2 பக்கம் ஒன்றை கழிக்கிறேன். அப்ப 6ல இருந்து ஒன்றை கழிச்சா எவ்வளவு வரப்போகுது? 6ல இருந்து 1 போனா 5 வரப்போகுது. இப்ப இந்த 2 இல்லாம பண்ணணும். 2 பெருக்கு படுற 2 இல்லாம பண்ணணும்டா 2 பிரிக்கணும். என்ன 2ஆல பிரிக்கணும். ஓகே, வெரி குட். 2ஆல பிரிக்கணும். அப்ப 2 மட்டும்னா எக்ஸ் வரப்போகுது. 5 2ஆல பிரிச்சா எவ்வளவு வரப்போகுது? 5 வரப்போகுது. 2 சரியா? அப்ப இதை நாங்க தமிழ்ல வாசிக்கக்குள்ள எப்படி வாசிப்போம்டா, எக்ஸ் சிறிது 2.5 கண்டு வாசிப்போம். ஏன்னா எழுத தேவையில்லை, உங்களுக்கு விளக்கத்துக்கான சொல்லுங்க. எக்ஸ் சிறிது என்னடா இதானே முன்னுக்கு இருக்கு. எக்ஸ் சிறிது 2.5 என்ன? அப்ப 2.5 விட எக்ஸ் சின்ன. 2.4 கூட இருக்கலாம். எக்ஸ் 2.4 இருக்கலாம். 2.5 விட சின்னம் தானே. அப்ப 2.4 இருக்கலாம். 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், மறை 1 மறை 2 நிறைய விடைகள் வரும். போயிட்டே இருக்கு. எக்ஸ் என்னவாகவும் இருக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு லிமிட் வேணுமே. அப்ப அந்த கேள்விய சமநிலை தீர்த்ததுக்கு பிறகு சரியா அந்த கேள்விய விதவிதமாக கேட்கலாம். அப்படி என்ன எல்லா தீர்வுகளையும் எல்லா தீர்வுகள் எல்லா தீர்வுகளையும் எழுதணும்னு சொன்னா அதுக்கு முடிவே இல்லை. அவங்க பாருங்க, எல்லா தீர்வு சரியா எல்லா நிறைய எல்லா நிறை எண் தீர்வுகளையும் எழுதுக. எல்லா நிறை எண் தீர்வுகளையும் எழுதுக. அப்ப 2.5 விட மிகச்சிறிய நிறையன்கள்ல முதலாவது என்ன வரப்போகுது? 2.5 விட சிறிய நிறையன்கள்ல இது முதலாவது வரப்போகுது. என்னென்ன வரப்போகுது? 2.5 விட சின்னனா இருக்கிற நிறையன் என்ன? 2 1 0 மறை 1 மறை 2. அதுக்கு முடிவே இல்லை. ஏன் முடிவே இல்லை? எல்லான்னு சொல்லி கேட்டபடியா எல்லாத்தையும் எங்களுக்கு கோப்பி உள்ள எழுதலாது. எல்லாத்தையும் வெளியே கொண்டு போயிடாது. அப்ப எல்லா நிறையன் தீர்வுகள்னு சொன்னா நாங்க இதுல டொட் லைன்ல போடுவோம். அங்கால போயிட்டே இருக்கு, முடிவே இல்லை. சரியா? அங்கால எல்லா நேர் நிறையன்கள் நேர் முழு எண்கள் எல்லாம் ஒண்ணுதான். முழு நிறை ரெண்டும் ஒண்ணுதான். ஒத்த சொல். எல்லா நேர் முழு எண் தீர்வுகளையும் எழுதுக. சரியா?
அப்ப இதுல எது பிள்ளை இந்த 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 லிஸ்ட்ல எது நேர் நிறையன்கள்? இதுல எது நேர் நிறையன்கள்? 2,1 மட்டும்தான் நேர் நேர் நிறையன்கள் கேட்டா நேர் நிறையன் கேட்டா இதுல 2 விட தான் வரப்போகுது. 2ம் 1 தான் வரப்போகுது. 0 ஒரு நிறையன் தான். என்ன 0 ஒரு நிறையன். ஆனா 0 வந்து நேர் நிறையன் என்ற தொடர்புலையும் வர மாட்டார், மறை நிறையன் என்ற தொடர்புலையும் வர மாட்டார். ஆனா அவர் நிறையன் என்ற தொடர்புல வருவார். 0 நேருக்குள்ளேயும் வர மாட்டார், மறைக்குள்ளேயும் வர மாட்டார். ஒரு இதுல நிறைய பிள்ளைகள் 0த்தையும் சேர்க்கிறவங்க நேர் நிறையன். 0த்தை சேர்த்தா பிள்ளை, அவ்வளவுதான், பிள்ளைதான். சரியா? ஓகே. சமலின் இப்ப இதை எண்கோட்ல குறிக்க சொல்லி வரும். எல்லா தீர்வுகளையும் எண்கோட்ல குறிக்க சொல்லி வரும், அல்லது நேர் நிறையன்களை மட்டும் எண்கோட்ல குறிக்க சொல்லி வரும். சரியா? அப்ப அதை 2 முறையில செய்யலாம். 2.5 விட சின்ன 2.5. அப்ப 2, 3, 1, 0, மறை 1. கணக்குற தேவையில்லை. எண்கோடுல இவ்வளவு போது 2.5 இங்க இருப்பார். 2க்கு 3க்கு நடுவில் இருப்பார். 2.5 2.5க்கு சரியா சமன்னு சொல்லிடல. 2.5க்கு சமன்னு சொல்லிடல. அப்ப இதை நிகழ்த்தக்கூடாது, இந்த வட்டத்தை நிகழ்த்தக்கூடாது. ஒருவேளை 2.5க்கு சமன்னு சொல்லி இந்த கேள்வி ஆரம்பிச்சிருந்தா இந்த வட்டத்தை நிலட்டுவோம். சரியா? இந்த வட்டத்தை நிலட்டுவோம். 2.5க்கு சமன்னு வந்திருந்தா இதுல அப்படி தரல தானே. அப்ப இங்க பாருங்க, 2.5 விட சின்ன நம்பர் எல்லாம் இடது பக்கம் இருக்குமா வலது பக்கம் இருக்குமா? இடது பக்கமா வலது பக்கமா? 2.5 விட சிறிதுன்னு சொன்னா அது எல்லாமே இடது பக்கத்தில் இருக்கும். ஆகவே எல்லா நிறையின் தீர்வுகளையும் வெண்கோட்டில் குறிக்குன்னு சொன்னா இப்படி எழுதுவோம். அது மாதிரி நேர் நிறை எண்களை எண்கோட்ல குறிக்க சொன்னால், நேர் நிறை எண்களை மட்டும் எண்கோட்ல குறிக்க சொன்னா 2, 1, 0, மறை 1. அப்ப இதுல நேர் நிறையன்கள் என்ன? 2, 1 மட்டும்தானே. 2, 1 மட்டும்தானே. அப்ப 2 வரும், 1 வரும். அந்த 2ஐயும் குறிச்சா போதும். இது நேர் நிறையன்களை எண்கோட்டில் குறிக்க என்று கேட்டா, இது எல்லா எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டில் குறிக்கும்னு சொன்னா. சரியா? எல்லா தீர்வுகளையும் இல்லையா, இது எல்லா நிறையன்கள் இல்ல, எல்லா தீர்வுகளையும். விளங்கிச்சா? கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லா தீர்வுகளையும் எல்லா தீர்வுகளையும் 2.4 வரும் தானே. அப்ப அதெல்லாம் இதுக்குள்ள வந்துட்டு எல்லா தீர்வுகளையும் கொடுத்துருக்கோம். இது வந்து நேர் நிறையன் தீர்வுகளை எண்கோட்ல குறிக்க சொன்னா இப்படி எழுதுவோம். ஓகேவா? சரி, அந்த எழுப்போம், அடுத்த எழுப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. கொஞ்சம் வேகமாக செய்தாதான் பேப்பரை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும். அப்ப நான் வேகமா வழக்கத்தை விட வேகமாக சொல்லி தருவேன். அப்போ சந்தேகம் இருந்தா உடனுக்குடன் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அப்ப வட்டத்தின் கோணங்கள் 10ஆம் ஆண்டு 30ஆம் பாடம் என்ன, அந்த பாடத்தை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கேள்வி செய்யக்குள்ள இங்க பாருங்க, இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை. ஆரைகள் சமம். சரி, ஆரைகள் நீளத்துல சமம். அது இந்த கேள்விக்கு தேவையில்லை, தேவைப்படக்குள்ள எழுதணும். அது மாதிரி பாருங்க, இந்த வில்லில் இருந்து இது மைய கோணம். இந்த கோணம் மைய கோணம், மையத்துல உருவாக்குது இந்த வில். அந்த பிசி என்ற வில் ஓன்ற புள்ளியில போய் சேருது. அதே மாதிரி பாருங்க, இந்த பிசி என்ற 2 முனையும் வேற எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது? பியில இருந்து ஒரு கோடு, சியில இருந்து ஒரு கோடு. இந்த 2ம் பரிதியில ஒரு கோணத்தை உருவாக்குது. டி என்ற புள்ளியில இணைஞ்சு பரிதியில ஒரு கோணத்தை உருவாக்குது. அதே மாதிரி இந்த 2, இந்த பியும் சியும் இன்னொரு இடத்துலயும் ஜாயிண்ட் ஆகுது. எங்க? ஏ என்ற புள்ளியில ஜாயிண்ட் ஆகுது. சரியா? அதுக்கு பிறகு ஒரு தரவணை தந்திருக்காங்க, ஓபிடி. ஓபிடி இந்த கோணம் என்ன? இந்த கோணம் 30 பாகம். படத்துல குறிக்கோணம் இல்லாது. ஓபிடி 30 பாகை. அதோட எக்ஸ்ட்ராவா இந்த கோடும் இந்த கோடும் சமாந்திரம் தந்திருக்காங்க.
சரியா சமாந்தரம் சமாந்தரம் தரப்பட்டா நம்ம சில விஷயங்களை தேடணுமே. Z இருக்கா, X இருக்கா, F இருக்கா, பானா இருக்கா, இதெல்லாம் தேடும். இந்த 4 எழுத்தையும் தேடும். ஏன்னு சொன்னா இந்த F வடிவத்தில் இருந்தா ஒத்த கோணங்கள் சமன் எடுக்கலாம். ஒத்த கோணங்கள் சமம். அது மாதிரி Z வடிவத்தில் இருந்தா ஒன்றூட்ட கோணங்கள் சமன் எடுக்கலாம். இதுக்கு சமாந்தரம் தேவையில்லை. உத்தெதிர் கோணம் X இருந்தா உதாரணத்துக்கு பாருங்க, இதுல ஒரு X இருக்கு பாருங்க. இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு வருது இல்ல, இந்த 2 கோணம் சமன் ஒன்று கொண்டு ஏன் உத்தெதிர் கோணம். நம்ம பாருங்க, இங்க ஒரு சட் இருக்கு, ஒளிஞ்சிருக்கு சட் இவர் இருக்க. சரியா? அது மாதிரி பானா இது சமன் இல்லை. இது சமன் சமன் சமன். இது நேய கோணங்கள். இது ரெண்டையும் கூட்டினா 180 வரும். நேய கோணம் கொடுத்து. அப்ப இந்த 4 எழுத்தையும் நம்ம தேடி கம்ப்ளீட்டா ஈஸியா செய்யலாம். பாருங்க, இப்ப நான் செய்ய போறேன் பாருங்க. இதுல ஒரு சட் இருக்கு பாருங்க, இந்த சமாந்திரம் இப்படி இப்படி போய் இப்படி வருது. சரியா? தெரியுதா? இப்படி ஒரு சட் இருக்கு இதுக்குள்ள. அப்ப இந்த கோணம் 30 பாகைண்டா இந்த கோணம் 30 பாகையாக இருக்கும். ஏனென்றா ஒன்று விட்ட கோணம். இப்ப இது 30 இருந்தா இதுவும் 30 இருக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரே துண்ட கோணங்கள் சமன். கோணம் பிசியில இருந்துதான் என்ன, இந்த பிசி பியும் சியும் தான் போயிட்டு பி என்ற புள்ளியில் ஒரு கோணத்தை உருவாக்குது. அதே மாதிரி இந்த பியும் சியும் தான் போயிட்டு ஏ என்ற ஒரு புள்ளியில, அதாவது பரிதியில. அப்ப ஒரே துண்ட கோணங்கள் சமன். இவர் 30, இவர் 30. இனி இவர் 30, இதான் கேள்வி. நடுவில் பிஓசி தான் கேள்வி. சரியா? பிஓசியும் பிஏசியும் ஏன்னா பிஏசியை கண்டுட்டான் விடை. ஏன்னா பிஏசி கண்டுட்டான். பிஏசி சமன் 30 பாகம். படத்துல குறிச்சு கொள்ளுங்க. படத்துல குறிச்சு கொள்ளுங்க. சில நேரம் இதுல நீங்க எழுத மறந்துட்டாலும் சரியா, ஸ்கீம்ல சொல்லியிருக்கு, படத்துல சரியான இடத்துல சரியான விடையை குறிச்சிருந்தா அதுக்குரிய புள்ளிகளை கொடுக்க வேண்டி இருக்கும். சரியா? அப்போ ஒருவேளை நீங்க விடைகளை இதுல இல்லாட்டி செய்க வழியை இதுல எழுதுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா படத்தை பார்ப்பாங்க. பேப்பர் திருத்துறவங்க படத்தை பார்ப்பாங்க. படத்துல சரியா கண்டுபிடிச்சிருக்காங்களா சொன்னா அது படத்துல சரியை போட்டு அதுக்குரிய மார்க்ஸ் படத்திலேயே வந்துடும். முதல் 25 கேள்வியில இந்த வேலையை மறக்காம செய்வோம். விடைகளை கண்டுபிடிச்சா என்னென்ன கோணங்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அதை படத்திலையும் குறிச்சு கொள்ளுங்க, விடை தரப்பட்ட இடத்திலையும் எழுதி கொள்ளுங்க. 2 வேலையும் செய்யுங்க, மறக்காதீங்க. அப்ப இவர் 30 பருதி கோணம் 30, மைய கோணம் எவ்வளவு? மைய கோணம் எவ்வளவு? இது 60. ஏன்னா ஒரு வில்லால மையத்துல உருவாக்கப்படும் கோணம் அதே வில்லால பருதியில் உருவாக்கப்படும் கோணத்தின் 2 மடங்கு. மைய கோணம் ஷோர்ட்டா சொல்ல போனா மைய கோணம் பருதி கோணத்தின் 2 மடங்குன்னு சொல்லலாம். அப்ப பிஓசி அவர் டபுள். பிஓசி ஒரு டபுள். ஆகவே 60 வகையாக இருக்கும். இதை விட ஒரு தேட்டம் இருக்கு. என்ன? அரைவட்ட கோணம் செங்கோணம் ஒரு தேட்டம் படிச்சிருக்கீங்க. அரைவட்டத்தால உருவாக்கப்படுற கோணம் செங்கோணமாக இருக்கும். 90 பாகையா இருக்கும். ஒரு அரைவட்ட வில் உருவாக்குற கோணம் 90 பாகையா இருக்கும். அது படிச்சிருக்கீங்க. ஓகே, சரி. அடுத்தது 16க்கு வருவோம். 16வது கேள்வி. பராவாகி வரும் 5A கீழே 9B பிரித்தல் 5 கீழ் 3B வர்க்கம். 5 கீழ் 3B வர்க்கம். பிரித்தலை நாங்க பெருக்கலாக மாத்தணும். சரி, எந்த கேள்வியிலும் ஒவ்வொரு வருஷம் வாரது ஈஸியான ஒரு கேள்வி. உங்களுக்கும் வரும், செகண்ட் டைம்லயும் வரும், ஃபைனல் எக்ஸாம்லயும் வரும். பாருங்க, என்ன செய்யணும்? பிரித்தலை பெருக்கலா மாத்தணும். இந்த பின்னத்தை ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த பின்னத்தை அப்படியே திரும்ப எழுதணும். 5 9B இதுல தரப்பட்ட பின்னத்தை அப்படியே எழுதணும். இந்த பிரித்தலை நாங்க பெருக்கலாக மாத்தினா மற்ற பின்னம் என்ன செய்யும்? மற்ற பின்னம் அலகுலா மாறு, நிகர் மாறு. கீழே இருக்கிறவர் மேல போவார், மேல இருக்கிறவர் கீழே வருவார். அப்படியே மாறப்போகுது, தலைகளா மாறப்போகுது. அப்ப மேல போகும்போது 3B வர்க்கம், கீழே வரப்போகுது 5.
விளங்கிச்சா? பிரித்தல பெருக்கலாம் மாத்தினா அங்கால வார அடுத்ததா வார பின்னத்தை தான் தலைகளா மாத்தணும். பிற முன்னுக்கு மாத்தாங்க. சரியா? அப்ப இந்த அஞ்சையும் பட்டலாம் இல்ல, இந்த அஞ்சையும் பட்டலாம் ஒரு முறை, ஒரு முறை, ஒரு முறை. அது மாதிரி மூண்ட வட்டினா ஒரு முறை, மூண்டால 9 வட்டினா 3 முறை. சரியா? வேற என்ன வட்டலாம்? இங்க பி இருக்கு, இங்க பி வர்க்கம்டா பி தர பி, பி இருக்கு, பி தர பி. சரியா? அப்போ இந்த பியால ஒரு பியை வட்டி விட்டுருவோம். சரியா? பி வர்க்கம்டா பி தர பி, அதுல இருந்த ஒரு பியை வட்டி போட்டோம், ஒரு பி மிச்சம் இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப என்னென்ன எல்லாம் மிச்சம் இருக்கு? மேல ஏயும் பியும் மிச்சம் இருக்கு. பாருங்க, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப மேல ஏபி, கீழே 3 தர 1 3, இதுக்கு மேல சுருக்கிடாது. அப்ப ஏபிங்கள் 3 வரும். சரியா? அப்ப பிரித்தல பெருக்கலாம் மாத்தினா தலைகளா மாத்தணும், அதை மறந்துடாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது பெருக்கல் விருத்தி. கூட்டல் விருத்தி வந்து பெரும்பாலும் கூட்டல் விருத்தி செகண்ட் பார்ட்ல வரும். கூட்டல் விருத்தி உங்களோட செகண்ட் பார்ட்ல இருக்க 12 கேள்வியில ஒரு கேள்வியா வரும். 7வது கேள்வியா அடுத்து 7வது கேள்வியா பெரும்பாலும் வராது. சரியா? அப்ப கூட்டல் விருத்தி ஃபுல்லாவே கூட்டல் விருத்தியை மட்டும் போட்டுட்டாங்கன்னா அந்த பெருக்கல் விருத்திக்குரிய பகுதியை கொண்டு வந்து இந்த 25 கேள்வியில ஒரு கேள்வியா போடுவாங்க. சரியா? அப்ப 17வது கேள்வியை பாருங்க. 17வது முதலாம் உறுப்பு 9. அப்ப முதலாம் உறுப்புண்டா தெரியும் உங்களுக்கு, A7 9, பொது விகிதம் 3, R 3 ரேஷியோ. பொது விகிதம் 3 ஆக உள்ள பெருக்கல் விருத்தியின் 12ஆம் உறுப்பை காண சொல்ல இல்லை, 12ஆம் உறுப்பை 3ன் ஒரு வலுவாக எழுதுக. 12ஆம் உறுப்பு காண்டாம், 12ஆம் உறுப்பு காண்டாம். 12ஆம் உறுப்புக்குரிய என்ன விளைவு? என்ன 12ஆம் உறுப்புக்குரிய என்ன விளைவு? என்ன காண சொன்னா? சரி, 12ஆம் உறுப்பு காண சொன்னா இன்னுக்கு பதிலா என்னத்தை பிரதிக்குவீங்க? 12. அப்ப 10ஆம் உறுப்பு காண சொன்னா இன்னுக்கு பதிலா என்ன போடுவீங்க? 10. 10 சார். எத்தனையாம் உறுப்பு கேட்கிறாங்களோ அதுக்கு பதிலா அந்த உறுப்பு போடுவோம். சரியா? 100ஆம் உறுப்பு கேட்டா என் சமன் 100. சரி, இதுல 12ஆம் உறுப்பு கேட்டபடியா என் சமன் 12. சரி, அப்ப உங்களுக்கு சமன்பாடு தெரியும், என்ன சமன்பாடு தெரியும்? டிஎன் சமன் ஏஆர், ஏஆர் அங்கே ஆரின் என் செய்ய ஒரு ஆம் அடுக்கு. சரியா? அப்ப இதை பிரதிடுவோம், இதுல பிரதிடுவோம். 12ஆம் உறுப்புன்னு சொன்னா டி 12ஆம் உறுப்பு ஏக்கு பதிலா 9 இருந்திருக்கு. அப்ப ஏ வார இடத்துல 9 போடணும். பெருக்கல் ஆர், ஆர் வந்து 3 இருந்திருக்கு. அப்ப 3 போடுறோம். இங்க எண்ணுக்கு பதிலா 12 போட போறோம். 12ல இருந்து 1 கழிப்போம். 12ல இருந்து 1 போனா எத்தனை? 12ல இருந்து 1 போனா எத்தனை? 12ல இருந்து 1 போனா 11. சரியா? 12. இப்ப 3ன் வலுவாக எழுதணும். இது 3ன் வலுவாக தான் இருக்கு. இது பாருங்க 3 வலுவாக தான் இருக்கு. இவர் எப்படி 3 வலுவாக எழுதலாம்? 9 எப்படி 3 வலுவாக எழுதலாம்? 9 வந்து 3 வர்க்கம், என்ன? 9 3 வர்க்கம். இங்கால 9 11ஆம் அடுக்கு. அப்ப சுட்டி விதிகள் ஞாபகம் இருக்கா? சுட்டி விதிகள் முன்னொரு காலத்துல படிச்சிருப்பீங்க. சுட்டி விதிகள் அடிகள் சமன், என அடிகள் சமனாயின் இந்த 2 வலுக்களும் பெருக்கப்படும் போது சுட்டிகள் என்ன செய்யப்படும்? சுட்டிகள் என்ன செய்யும்? கூட்டுப்படும் சார். கூட்டுப்படும். வெரி குட், கூட்டுப்படும். ஆகவே 3 2ஆம் அடுக்கு பிளஸ் 11ஆம் அடுக்கு. அவை விட என்ன? விட என்ன? 3ன் 2ம் 11 எத்தனை? 3ன் 13ஆம் அடுக்கு. விடைய காண இயலாது. என்ன விடைய காண்றா? 3 தரம் 3 தரம் 3 தரம் 3 தரம் 13 தரம் எழுதி பெருக்கணும். சரியா? அதுக்கு நேரம் போதாது. என்ன அதாலதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? விடைய காண சொல்லல, 12ஆம் உறுப்பை 3ன் வலுவாக எழுதினா போதும்னு சொல்லியிருக்கு. ஓகே, அடுத்த எழுதி பார்ப்போம். அடுத்தது 18வது. சரியா போட்டுக்கொள்ளுங்க. ரீச்சு சரியா போட்டுக்கொள்ளுங்க. பிள்ளையண்டா பிள்ளைய போட்டுட்டு பக்கத்திலே விடையையும் எழுதி கொள்ளுங்க. ஓகே தானே? சரியா? ஓகே, 18வது கேள்வி. 18வது கேள்விக்கு போவோம். 18வது கேள்வி. சரி, ஓகே. இடையில நித்திரவுலாம் எங்க வந்துடும். இடையில கேள்வி கேட்பேன்.
ஏன் கவினா இருக்கீங்களா கிளாஸ்ல? கவினா கவினா இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? மெசேஜ் பண்ணலாம். கவினா இல்லையா கிளாஸ்ல? கவினா மெசேஜ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, காண இல்லை, பார்ப்போம். சரி. எஸ், ஓகே ஓகே, சரி. அப்ப இதை பாருங்க, குறுக்கோட்டு பரப்பு 25 சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள முக்கோண அரியத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகும். அதன் கனவளவை காண்க. ஈஸி கேள்வி இருந்திருக்காங்க என்ன? குறுக்கோட்டு பரப்பு, குறுக்கு வெட்டுன்னு சொன்னா இந்த முக்கோணத்தை நாங்க ஒவ்வொரு துண்டு துண்டா வெட்டினோம்னு சொன்னா என்ன, ஒவ்வொன்றும் சமனாக வர மாதிரி, ஒவ்வொரு முகங்களும் சமனாக வர மாதிரி இதை நாங்க துண்டு துண்டா வெட்டினா ஒவ்வொரு துண்டும் முக்கோண வடிவத்துல இருக்கும். அரியத்திர குறுக்குவெட்டு முக்கோணம். உருளையிட குறுக்குவெட்டு என்ன? உருளையை நாங்க ஒவ்வொரு துண்டு துண்டா வெட்டினா ஒவ்வொரு துண்டும் என்ன முகத்தை எடுக்கும்? சதுரமா இருக்குமா, செவ்வகமா இருக்குமா, வட்டம். வட்டமா இருக்கு. வட்டம் சார். அதான் உருளையிட குறுக்குவெட்டு பரப்பு பையார் வர்க்கம். கனவளவுக்கு ஒரு பொதுவான சமன்பாடு இருக்கு. கனவளவுக்கு சமன்பாடுகளை பாடமாக்கவே தேவையில்லை. கனவளவுக்கு பொதுவான ஒரு சமன்பாடு இருக்கு. என்னது அது? குறுக்கோட்டு பரப்பு தர உயரம். குறுக்கோட்டு பரப்பு தர உயரம். குறுக்கு வெட்டு குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம். இதுதான் கனவளவுக்குரிய பொதுவான சமன்பாடு. இதை வச்சுக்கொண்டு இந்த கனவளவுக்கும் எந்த உருவத்துக்கும் கனவளவுகளை நாங்க உருவாக்கலாம். உதாரணத்துக்கு உருளையிட கனவளவு, உருளையிட குறுக்கோட்டு பரப்பு வட்டம், குறுக்கோட்டு முகம் வட்டமாக இருக்கும். அப்போ வட்டத்துல பரப்பளவு சமன்பாடு பையார் வர்க்கம். உருளையிட உயரத்தோட ஏச்சன் எடுத்தோம்னா குறுக்கோட்டு பரப்பு பையார் வர்க்கம், உயரமே சாவை பையார் ஏச்சென்று வரும். சரியா? பாடமாக்கு தேவையில்லை எங்களுக்கு உருளையிட கனவளவுக்கு என்ன. அந்த மாதிரி இங்க குறுக்கோட்டு பரப்பு முக்கோணம். அப்ப இதுல இவ்வளவுக்கு நாங்க எழுதணும் அரைதர அடிதர செங்குத்துயரம். அந்த வேலையை அவங்க இங்க வைக்கல. ஏனென்றா குறுக்கோட்டு பரப்பு அவன் தந்துட்டான். குறுக்கோட்டு பரப்பு நீங்க அரைதர அடிதர செங்குத்துயரம் என்று போட்டு காண தேவையில்லை. ஏனென்றா அந்த குறுக்கோட்டு பரப்பளவு 25 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அரியதர நீளம் என்று தந்திருக்கு. பிறகு உயரம் என்று குழம்ப தேவையில்லை. நீளம், அகலம், உயரம் என்று சொல்லி வித்தியாசமா சொல்லலாம். குறுக்கோட்டு பரப்பு தர இவரை இந்த நீளத்தை நீளம் என்று சொல்லலாம், அல்லது உயரம் என்று சொல்லலாம். அரியதர உயரம் என்று சொல்லலாம். அப்ப அரியதர நீளம் 8 சென்டிமீட்டர்னு தந்திருக்கு. சரியா? அப்ப குறுக்கோட்டு பரப்புக்கு பதிலா 25 பிரதியிடுவோம். உயரத்துக்கு பதிலா 8 பிரதியிடுவோம். அப்ப 25 8ஆல பிரிக்கணும் எவ்வளவு? எவ்வளவு? 200 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கனம். சரியா? கனவளவுக்கு சென்டிமீட்டர் கனம் போடணும். பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கம் போடணும். நீள அகல உயரத்துக்கு சென்டிமீட்டர் போடணும். ஓகேவா? சரியா? ஓகே, அவ்வளவுதான். அந்த கேள்வியில பெருசா ஒண்ணும் இல்லை. அடுத்த 19 கேள்வியை பாருங்க. 19 மறுபடியும் ஒரு வட்டம். 19 ஒரு வட்டம் வருது, பார்ப்போம். சரி, இதுல செய்வோம். 19வது கேள்வி. ஓகே, பாருங்க. வட்டத்துக்கு மையத்திலிருந்து பரிதியை நோக்கி வரையப்படுற கூட நாங்க ஆரை என்று சொல்லுவோம். வட்டத்துக்கு மையத்தையும் பரிதியில் இருக்கிற ஒரு புள்ளியையும் இணைக்கிற நேர்கோடு தான் ஆரை. வட்டத்தில் இருக்கிற 2 புள்ளிகள், ஏதாவது 2 புள்ளிகள், வட்டத்தின் பரிதியில் இருக்கிற ஏதாவது 2 புள்ளிகள் இணைக்கிற கோடு என்னன்னு சொல்லுவோம்? விட்ட. விட்டமா? விட்டம்னா மையத்தினூடாக இருக்கிறோம். இவன் நான் என்ன விட்டம்ன்றது நீங்க சொல்ற சரி. விட்டம்ண்டா மையத்தினூடாக போற அந்த கோடு. நான் கீறக்கூடிய நான்லே பெரிய நான், ஒரு வட்டத்துக்கு கீறக்கூடிய மிகப்பெரிய நான் தான் விட்டம். சரியா? மற்றெல்லாம் சின்னதா இருக்கும். இந்த 2 புள்ளி இணைச்சா இது நான் போக போக பெருசாயிட்டே வரும். விட்டத்துல மட்டும்தான் உள்ளதுக்குள்ளே பெருசா இருக்கும். அது போல திரும்ப சின்னதாகும். சரியா? ஓகே, அது இருக்கட்டும்.
அப்ப நான்கள் தொடர்பா ஒரு தேற்றம் படிச்சிருக்கீங்க, 2 தேற்றம் படிச்சிருப்பீங்க. வட்டத்தின் நான்கள் என்று சொல்லி 10ஆம் ஆண்டுல 2 தேற்றம் படிச்சிருப்பீங்க. என்ன 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 என்னது? வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து. இங்க பாருங்க, வட்டத்தின் மையம் ஓன்னு சொல்லப்பட்டிருக்கு. வட்டத்தின் மையம் இந்த ஏபி ஒரு நான். அப்ப செங்குத்து என்று சொல்லி அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அந்த நாணை என்ன செய்யும்? இரு இரு சமகூறிடும். வெரி குட். இரு சமகூறுடும். அப்ப இந்த துண்டும் இந்த துண்டும் சமம். வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அந்த நாணை இரு சமகூறும் 2ஆ பிரிக்கும். சரியா? இன்னொரு தேற்றம் இருக்கு. என்ன? வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்த நாணுக்கு செங்குத்து. சரியா? வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்த நாணுக்கு செங்குத்து. ஓகே, இது இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, தங்கு தரவுல குறிப்புமா ஓசி. ஓசி வந்து 12. இந்த துண்டு ஓசி இவ்வளவு 12 சென்டிமீட்டர். அது மாதிரி சிடி இந்த கீழ் துண்டு இருக்குல்ல, சிடி 1 சென்டிமீட்டர். அப்ப சொல்லுங்க, இந்த வட்டத்துல ஆரே எவ்வளவு? இந்த வட்டத்துல ஆரே எவ்வளவு? இது 12. இவ்வளவு 12. இவ்வளவு 12. இவ்வளவு 1 என்று சொன்னா இந்த வட்டத்துல ஆரையிட நீளம் எவ்வளவு? ஆரை எவ்வளவு? 13. 13 என்ன? 12 3 13. இவ்வளவு 13. ஓடி ஆரை. வட்டத்துக்கு ஒரு ஆரை இல்லை, எல்லா பக்கமும் ஆரைகள் இருக்குதுல்ல. இந்த ஓடி 13. அப்ப இங்க வீருனா அது வேறையா இருக்குமா? இஞ்சால வேற ஒரு ஆரைக்குன்னா அதுக்கும் 13 தான் இருக்கும். இங்க வீருனா அதுவும் 13 13 13 13. வட்டத்தில ஆரைகள் எல்லாமே சமனாக இருக்கும். அப்ப இவ்வளவும் 13. இந்த ஓபியை இணைச்சு நான் ஒரு ஆரை ஒன்றுக்கிறேன்னா அவரும் 13 தான் இருப்பார். அவரும் 13 தான் இருப்பார். சரியா? எங்களுக்கு ஏபியில நீளத்தை தான் கேட்டிருக்கு. இந்த ஏபியில நீளத்தை கேட்டிருக்கு. சரியா? ஏபியில நீளத்தை கேட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு துண்டுட நீளத்தை கண்டாலும் 2ஆல பெருக்கி மொத்தமா ஏபியை கண்டுடலாம். சரியா? அப்ப என்ன தேட்டத்தை போட்டு அதுல இந்த சிபியை காணலாம். தேட்டம் செங்கோணம் முக்கோணிங்களா? அப்ப இந்த பிசியை கண்டமெண்டா அதுல டபுள் தான் ஏபி. அப்ப பிசியை காணப்படும் பைதகரஸ் தேட்டத்தை போட்டு. சரியா? பைதகரஸ் தேட்டத்தை போட்டு நாங்கள் பிசியை காணப்படும். சரியா? உங்களுக்கு குழப்பம் சொன்னா இந்த முக்கோணத்தை தனியே கேள்வி கொள்ளுங்க. இந்த ஓபிசி என்ற ஒரு முக்கோணம் இருக்குல்ல, அது தனியே கேள்வி கொள்ளுங்க. குழப்பம் உண்டா? ஓபிசி. சரியா? செம்பக்கம் வந்து 13. இவர் வந்து 12. ஓசி வந்து 12. இது தெரியாது, இது பிசி தெரியாது, அதுதான் காணப்படும். அப்ப முக்கோணி ஓபிசியில் பைதகரஸ் தேற்றப்படும். எழுதுவோமா? என்ன சொல்லுது பைதகரஸ் தேற்றம்? செம்பக்கத்திட வர்க்கம். செம்பக்கம் என்ன பிள்ளை? செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற செங்கோணத்தை உருவாக்குற பக்கங்கள் இல்ல, செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். ஒரு செங்கோண முக்கோணத்துல இந்த செம்பக்கம் தான் பெரிதாக இருக்கும். இப்ப கிட்டடியில பாத்துனாங்களா பரப்பளவு இருபடி சமன்பாடுகளோட தொடர்பட்ட பாஸ் பேப்பர் சீரீஸ் முடிச்சிட்டோம். சரி, அதுல ஒரு பர்த்டே கேக் கேள்வி வந்தது இல்ல 2024 பாஸ் பேப்பர்ல பர்த்டே கேக் நடுவுல மகிழ்ச்சிகரமான பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு கேள்வி செஞ்ச ஞாபகம் இருக்கா? அந்த கேள்வியில பைதகரஸ் தேற்றம் தான் முடிவு. என்ன? அந்த கேள்வியில பைதகரஸ் தேற்றம் முடிவு. அப்ப இதுல பைதகரஸ் தேற்றத்தை போடுவோம். 13 வர்க்கம் செம்பக்கத்திட வர்க்கம் மற்ற 2 பக்கங்கள்ட வர்க்கங்கள்ட கூடுத்தொகை. மற்ற 2 பக்கம் 12 பிசியும் மற்ற 2 பக்கம் 12 பிசியும் அந்த 2டையும் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரி, இதான் பைதகரஸ் தேற்றம். வடிவா பார்த்துக்கணும். விளங்காட்டி கேளுங்க. 13 வர்க்கம் எவ்வளவு? 12 வர்க்கம் எவ்வளவு? 144. அப்ப 144 கூட்டுப்பட்டு பிசியோட மற்ற பக்கம் வந்து என்ன செய்வார்?
மற்ற பக்கம் தான் என்ன செய்வார்? வழிபடுவர். வேற அப்ப 169ல இருந்து 144 போனா எவ்வளவு? 25. 25. சரியா, பிசி வர்க்கம் சமன் 25. எங்க சோபியா இருக்கீங்களா கிளாஸ்ல? சோபியா சார். அப்ப சொல்லுங்க, இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ணோம்னா என்ன செய்யணும் சோபிகா? வர்க்க மூலம் எடுக்கணும். வெரி குட். ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுத்தா இந்த வர்க்கத்தையும் வர்க்க மூலத்தையும் வெட்டினா பிசி வரப்போகுது. சரியா, பிசி மட்டும் வரப்போகுது. அங்கால வர்க்க மூலம் 25 கூட என்ன? வர்க்க மூலம் 5. மீட்டர். ஓகே, வெரி குட். சரியா, அப்ப எனக்கு பிசி வந்து 5 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஏசியும் 5ஆ தான் இருக்கும். ஏன்? நம்ம படிச்சிட்டோம், வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அந்த நாணை இரு சம கூறிடும். ரெண்டு சம கூறிடும். ரெண்டு சமனா பிரிக்கும். அப்ப இவர் 5 இவர் 5. ஏபி சமம் 10. சார் இத பைதகரஸ் மும்மை வச்சு செய்யலாமோ? பைதகரஸ் உண்மை பைதகரஸ் இல்லாம இந்த பைதகரஸ் மும்மை என்று சொல்லி பைதகரஸ் மும்மை. பைதகரஸ் மும்மை என்று சொன்னால் பக்கங்கள்ல மூண்டையும் ஓடரால் எழுதணும். பைதகரஸ் மும்மையை தரேன்னு சொன்னா இவர் 10, இவர் 12, இவர் 13. அப்ப 10, 12, 13 எழுதுவோம். பைதகரஸ் மும்மை 12, 13 எழுதுவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே தம்பி, அந்த கேள்வி வரக்குள்ள பார்ப்போம். பைதகரஸ் மும்மை எப்படி உருவாக்குறது, ரெண்டு நம்பர் இருந்தா எப்படி பைதகரஸ் மும்மை உருவாக்குறது, அதெல்லாம் அந்த கேள்வி வரக்குள்ள அந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, இப்ப இதுக்குள்ள போனோம்னா அதுலயே போயிடுவோம். ஓகே, அடுத்த 20 வாங்க. 20 சரி, ஓகே. 20 என்ன சொல்லுது? ஆரை 7 சென்டிமீட்டர் உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய உருளையின் வளைபரப்பு உருளையிட வளைபரப்புக்கு என்ன சமன்பாடு? உருளையிட வளைபரப்புக்கு என்ன சமன்பாடு? 2πRh. 2πr. உருளையிட வளைபரப்பு சமன்பாடு 2πRh. சரியா, அப்ப ஆரை வந்து 7 சென்டிமீட்டர், உயரம் வந்து உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு. ஆகவே வளைபரப்பை காணட்டான். அவ்வளவுதான், சின்ன கேள்வி. அப்ப பாருங்க, 2க்கு பதிலா 2, பைக்கு பதிலா 22 கீழே 7, ஆரைக்கு பதிலா 7 சென்டிமீட்டர், உயரத்துக்கு பதிலா 8 சென்டிமீட்டர். ஓகே, பிரதிட்டாச்சு. அப்ப 7 வெட்டலாம். சரியா முடியல. அப்ப 2 தர 22, 44. 44 8 இருக்கும். சரியா, 44 தர 8 இருக்கு. எவ்வளவு வந்து விட? எவ்வளவு வந்து ஒருத்தருக்கு மறலையா? 352 விட சரியா வந்ததா பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது 21வது கேள்வி போவோம். இது ஒரு சின்ன கேள்வி தானே. 21வது கேள்வி போவோம். விளங்காட்டி கேளுங்களா? விளங்காட்டி கேளுங்க. வழக்கத்தை விட இந்த வகுப்பு கொஞ்சம் வேகமாக இருக்கும். எங்களுடைய பாஸ்ட் பேப்பர் வகுப்புல நாங்கள் 1 நிமிடமும் ஒரு மணித்தியானம் 10 நிமிடத்துல ஒரு முழு கேள்வி செய்வோம். கணக்கு விஷயம் கதைப்போம். அப்ப இந்த வகுப்புல உங்களுக்கு செகண்ட் டைம் தயார்படுத்தணும். அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா போவேன். அப்ப அது உங்களுக்கு விளங்காட்டி என்ன எந்த இடத்துல விளங்கினு சொல்லி கேளுங்களா? எந்த இடத்துல விளங்கினு சொல்லி கேளுங்க. 21வது கேள்விக்கு போவோம். 19 தரவுகளை ஏறு வரிசையில் எழுதும் போது முதல் 10 தரவுகள் தரப்பட்டிருக்கான். முதல் 10 தரவுகள் தந்திருக்கு. 19 தரவுல முதல் 10. முதலாம் உறுப்பு 10, இரண்டாம் உறுப்பு 10, மூன்றாம் உறுப்பு 12, இருபது, 21. சரி, ஓகே, 21. சரியா, ஓகே பிள்ளைகள். அப்ப
இதுல வீச்சு ஆகாரம் இடையம் படிச்சிருப்பீங்க. ஆனா இதுல அதெல்லாம் காண இயலாது. என்னன்னா வீச்சு காணணும்னா இறுதி உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கணும் வீச்சுன்னு சொன்னா. ஆனா இதுல விருதி உறுப்பு தரல. முதல் 10 உறுப்புகள் தந்திருக்கு, 19வது உறுப்பு தரல. முதலாம் உறுப்பு தெரியும் 12, 19ஆம் உறுப்பு தெரியாது தானே. அப்ப வீச்சை காண இயலாது. வீச்சு எப்படி காண்றது? ஏறு வரிசைப்படுத்தவங்க அல்லது இறங்கு வரிசைப்படுத்துங்கோ, கூடினதுல இருந்து குறைஞ்சதை கழிங்கோ, அதான் வீச்சு. ஆகாரத்தையும் காண இயலாது. இதுக்குள்ள ஆகாரத்தையும் காண இயலாது. எல்லாத்தையும் தந்தத்தனி ஆகாரத்தை காணலாம். எந்த உறுப்பு திரும்ப திரும்ப வருதோ அதிகம், இப்போ உதாரணத்துக்கு இதுல 15 15 வருது தானே, 10 10 வருது தானே, அது மாதிரி எந்த உறுப்பு அதிக தடம் வருதோ அதான் ஆகாரம். சரியா? இடையம் என்று சொன்னா 2ஆம் காலனை, இடையமும் 2ஆம் காலனையும் ஒன்றுதான், மறந்துடாங்க. 2ஆம் காலனையும் இடையமும் ஒன்றுதான். அதுதான் இப்ப பார்க்க போறோம். 2ஆம் காலனை எப்படி பாக்குறேன்னு. அந்த மாதிரி இடை காணணும்னா 19 உறுப்பையும் கூட்டி 19ஆல பிரிக்கணும். அது இடை, எவரேஜ். சரியா? ஓகே. அப்ப மற்றொன்றையும் காண இயலாது. நம்ம முதலாம் காலனையையும் 2ஆம் காலனையும் மட்டும்தான் இதுல காணலாம். ஏனென்றா உங்களுக்கு முதல் 10 உறுப்புகள் மட்டும்தான் தந்திருக்கு. அப்ப முதலாம் காலனை எந்த இடத்துல இருக்குன்னு முதலாக கண்டுபிடிப்போம். Q1 காலனை 1, முதலாம் காலனை எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. 1/4 தர என் சக 1. 2ஆம் காலனையை கண்டுபிடிக்கணும்னா 2/4, அதாவது அரையெண்ணும் போடலாம். 2/4 தர என் சக 1. அப்ப 3ஆம் காலனைக்கு என்ன சமன்பாடு இருக்கும்? முதலாம் காலம் முதலாம் காலம்னா 1/4, 2ஆம் காலம்னா 2/4. அப்ப 3ஆம் காலம் என்ன? 3/4. 3ஆம் காலனை கண்டுபிடிக்கணும்னா 3/4. 2ஆம் காலம் என்ன? 2/4. முதலாம் காலம் என்ன? 1/4. சரியா? இது காலனையே சரியா காண்றதுக்குரிய சமன்பாடு இல்ல. காலனை எந்த இடத்துல இருக்கு என்றதை கண்டுபிடிக்கிறது சமன்பாடு. பிறகு பாஞ்சு விழுந்து விடைய எழுதிட்டு போறீங்க என்ன? நீ பாருங்க. அப்ப 1/4 இங்க என் சக 1 என்னன்னு சொன்னா இதுல எத்தனை தரவுகள் இருக்கு? மொத்தம் எத்தனை தரவுகள் இருக்கு? 19. 19 தரவு இருக்கு. அப்ப 19ஓட 1 கூட்டினா எவ்வளவு? 19ஓட 1 கூட்டினா 20 தரவுகள் இருக்கு. சாரி, 20 வரும். 19 தரவு இருக்கு. 19 தரவு இருக்கு. இன்னைக்கு வேலை 19 போடணும். அப்ப 19 + 1 20. அப்ப 4 அப்படின்னா ஒரு முறை, இது அப்படின்னா 5 முறை. அப்புறம் Q1 7 5 போட்டுட்டு வார இல்ல. Q1 5ஆம் இடத்துல இருக்கு. சரியா? 5ஆம் இடத்துல இருக்கு. Q1 வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. இங்க பாருங்க, இது முதலாம் இடம், இது 2ஆம், இது 3 4. அப்ப 5ஆம் இடத்துல என்ன நம்பர் இருக்கு? 5ஆம் இடத்துல நான் முதல்ல சமன்பாடு இல்லை பாத்தீங்களா? சமன்பாடு இல்லை. Q1 7 1 2 3 4 5. 5ஆம் இடத்துல 15ஆம் நம்பர் இருக்கு. ஆகவே Q1 முதலாம் காலனை வந்து 15. சரி, இப்ப 2ஆம் காலனை காணுவோம். 2ஆம் காலனை 2/4. 2ஆம் காலனை மட்டுமில்ல, இவருக்கு விசேடமா இன்னொரு பேருக்கு என்னது? இடையம். இடையம். 2ஆம் காலனையும் விடயமும் உண்டு. சரி, பிறகு சொல்றோம் இல்ல, 2ஆம் காலனை சொல்லி தந்தாங்க, விடயம் சொல்லி தரல. சரியா? ஓகே. அப்ப 2ஆம் காலனை காணுவோம். 2/4 தர n + 1. n தெரியும், 19 தரவுகள். 19ஓட 1 கூட்டினா 20. அப்ப 4ஆல 4 வட்டினா ஒரு முறை, 20 வட்டினா 5 முறை, 2 10. பிறகு 10 போற இல்ல, 10ஆம் இடத்துல தானே இருக்கு. 10ஆம் வீட்டு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல தான் Q2 இருக்கு. அப்ப பாருங்க, 10ஆம் இடம் இது 1 2 3 ஏறு வரிசை இல்லை இறங்கு வரிசை படுத்தணும். ஓகே, வெரி குட். 21 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ஆம் இடத்துல 21 இருக்கு. ஆகவே Q2 7 21. Q2 7 21 எழுதுவோம். Q3 காணல. ஏன்? Q3 கண்டீங்கன்னா 20 13 15. 15ஆம் இடத்துல தான் Q3 இருக்கும்.
முதல் 10 உறுப்புகளை தானே தந்திருக்கு. 15ஆம் உறுப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப Q3 காண இல்லாது. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணுங்க, காலனை இடைவீச்சு கேட்டா காலனை இடைவீச்சு கேட்டா எப்படி காணணும்? காலனை இடைவீச்சு எப்படி காணணும்? Q3 காணணும். அதுக்கு பிறகு Q1 காணணும். Q3 இருந்து Q1 கழிச்சிங்கன்னு சொன்னா காலனை இடைவீச்சு வரும். உதாரணத்துக்கு இப்ப இதுல 15ஆம் உறுப்பு வரும். 15ஆம் இடம். 15ஆம் இடத்துல ஒரு 30 இருக்குன்னு வைங்க. 15ஆம் இடத்துல ஒரு 30 இருக்கு. சரி, அப்ப Q3 30, Q1 எவ்வளவு வந்தது? 15. அப்ப 30ல இருந்து 15 போன எத்தனை? 15. ஆகவே காலனை இடைவெச்சு 15ஆக இருக்கும். ஓகே பிள்ளைகள்? ஓகே, சரியா? காலனை இடைவெச்சு இதே மாதிரி காலனை இடைவெச்சு திரள் மீடரன் வலையிலிருந்து காண்றது படிச்சிருப்பீங்க. நாங்க இப்ப சதவீதம் அடுத்ததா பார்க்க போறோம். 9வது நாங்க தெரிவு செய்த 9வது அலகு சதவீதம் பகுதி 2. அதை முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு தரவுகளை வகை குறித்தல், திரள் மீடரன் வலை, வலையுறு வரையும், மீடரன் பல்கோணி, வட்ட வரைவு, அந்த பகுதியை தான் பார்க்க போறோம். அதுல நான் உங்களுக்கு திரள் மீடரன் வலையிலிருந்து காலனை இடைவீச்சு எப்படி காண்றது என்றதை மறுபடியும் சொல்லக்குள்ள இந்த விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துவேன். சரியா? அப்ப 22வது போமா? 22வது மனித நாட்கள் கேள்வி வளமையை தான் முதலாக வரும். எடுத்தோடனே முதலாவதா வரும். முதலாவதா என்ன வரும்? இறைவரி தீர்வை அல்லது மனித நாட்கள் கேள்வி. ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. பாஸ்ட் பேப்பர்ல 25 கேள்வியில முதலாவது கேள்வியா இவரெல்லாம் கூட வாருது. அப்ப வேலையிட அளவு உங்களுக்கு சாம்பாடு தெரியுமே. என்னது வேலை ஒன்றோட அளவு? வேலையின் அளவு சமன்பாடு என்ன? மனிதன் தர நாட் மனிதர்கள எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க, ரெண்டையுமே பெருக்கினா வேலையிட அளவை காணலாம். சரியா? ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு வருவோம். 12 மனிதர்கள் 5 நாளுக்கு வேலை ஒன்றை செய்து முடிப்பார்களாம். அப்ப அந்த வேலையிட அளவு காணும். 12 மனிதர்கள் 12, நாள் 5, 5 நாட்கள் ஒரு வேலையை முடிப்பாங்களாம். அப்ப 12, 60 வேலை இருக்கு. மனித நாட்கள் 60 வேலை இருக்கு உங்களுக்கு. சரியா? 2 நாட்கள் வேலை செய்த பின்னர், சரியா? அப்ப 2 நாள் வேலை செய்தாங்கன்னு சொன்னா 2 நாளும் 12 பேர் வேலை செய்ய போறாங்க. சரியா? 12 பேர் எங்கள டீம்ல இருக்கு, வேலை செய்யற டீம் இருக்கு. அப்ப 2 நாள் முடிஞ்சா அந்த 2 நாளும் அந்த 12 பேரும் வேலை செஞ்சிருப்பாங்க தானே. அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை முடிஞ்சிருக்கும். 60 வேலை இருந்தது. இப்ப பாருங்க, 2 நாள் வேலையை காணும். 2 நாள் வேலை, 2 நாளும் இந்த 12 பேர் மனிதர்கள் எண்ணிக்கை 12ஆக இருந்திருக்கும். நாட்கள் எண்ணிக்கை 2 தந்திருக்கு. அப்ப 12 தர 2 24 மனித நாட்கள். 60 வேலை இருந்தது, அது 24 முடிஞ்சு. இப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் வேலை? 60 வேலையில 24 போனா மிச்சம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 36. எஞ்சிய வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவையா? சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் 60 வேலை ஆரம்பத்துல இருந்தது, அது 24 வேலை 2 நாள்ல முடிஞ்சு. அப்ப 36 வேலை மிச்சம் இருக்கு. வேலையின் அளவு 36. ஓகே, அதே நேரம் என்ன நடந்தது? 2 நாள் வேலை செஞ்ச பிறகு 3 பேர் வேலைக்கு வரலையா. அப்ப உங்க டீம்ல 12 பேர் இருந்தாங்க. இப்ப 2 நாள் வேலை செஞ்சுட்டாங்க 12 பேரும், 24 வேலையை முடிச்சுட்டாங்க. திடீரென்னு மூன்று பேர் வரல. இப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? இப்ப 12ல இருந்து 3 போனா 9 பேர் தான் இருப்பாங்க. அப்ப எத்தனை நாள் பிடிக்கும் மிச்சம் இருக்கிற இந்த வேலையை முடிக்கிறதுக்கு? எத்தனை நாள் பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது. சரியா? உங்களுக்கு தெரியாது எத்தனை நாள் பிடிக்கும்னு தெரியாது. சரியா? அப்போ 9 இந்த பெருக்கப்படுது தானே. அப்ப 9 இஞ்சால போனா என்ன செய்ய முடியாது? 9 என்ன செய்யும்? பிரிப்படும். பிரிப்படும். அப்ப 36 நாள் பிரிச்சா என்னன்னு வரப்போகுது? 4 நாட்கள் எடுக்கும்.
4 நாட்கள் எடுக்கும். ஓகே தானே? 4 நாட்கள் எடுக்கும். அப்ப அவர் செய்து வச்சிருந்த பிளான் படி 5 நாள்ல முடிய வேண்டிய வேலை மேலதிகமா இன்னும் ஒரு நாள் எடுத்திருக்கு. விளங்குதா? மேலும் எத்தனை நாள் தேவைன்னு சொல்லி கேட்கல. எங்களுக்கு இதுல செய்து முடிக்க எத்தனை நாள்? இதுக்கு விட 4 நாள் தான். என்ன 5 நாள் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தவர். 12 பேரை வச்சுக்கொண்டு 5 நாள்ல முடிப்போம் உண்டு. ஆனா முதல் 2 நாள் தான் 12 பேரும் வந்தாங்க. அப்ப 2 நாள் முடிஞ்சு அதுக்கு பிறகு 3 பேர் நின்றபடியா வேலை கூடிட்டு தானே. அப்ப இன்னும் நாள் ஆக்கள் குறைஞ்சிட்டு, ஆக்கள் குறைஞ்சா நாள் கூடும். என்ன பிள்ளை நேர்மாறு வீத சமன்பாடத்துல படிச்சிருக்கோங்க. அப்ப 2 நாளும் 6 நாளும் 4 நாளும் 6 நாள் வேலை அதிகமா ஒரு நாள் எடுத்திருக்கு வேலை முடிக்கிறதுக்கு. ஒரு 3 பேர் வராதாங்க. ஓகே தானே? சரியா? அடுத்த கேள்வி போ. விளங்காடி கேளுங்க. சரியா? ஓகே பிள்ளை. 23வது கேள்வி. 23வது கேள்வி அமைப்புகள். அமைப்புகள் வந்து 25வது கேள்வியா தான் போடுறோம். என்ன வளமையா? 25வது கேள்வி எப்பவுமே உங்களுக்கு அடிப்படை அமைப்புகள் 4 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அடிப்படை அமைப்புகள், அடிப்படை ஒழுக்குகள். சரியா? அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். சரியா? அதை ஞாபகப்படுத்தி போட்டு இந்த கேள்வி போடுறேன். அதுக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு தேவைப்படுது. இவ்வாறு இந்த கேள்வி ஈஸியா விளங்காட்டி கூட செய்யலாம். என்ன இந்த கேள்வி எங்களுக்கு பூரணமாக விளங்காட்டி கூட அதுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடிப்படை அமைப்புகள் 4ல ஏதாவது 2 கூற சொல்லுவாங்க. அந்த 2ம் சந்திக்கிற புள்ளிய பெயர் வைக்க சொல்லுவாங்க. அதான் அந்த 25வது கேள்வியா ஒரு வருஷம் வர கேள்வி. சரியா? அப்ப நீங்க 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ஒரு புள்ளியில இருந்து ஏன்னா ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து மாறாத தூரம், ஒரு புள்ளி மாறாத தூரம். உதாரணத்துக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் தூரத்துல அசைகிற புள்ளிகளோடுக்கு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஒரு புள்ளி, ஒரு நிலைத்த புள்ளி மாறா தூரம் வட்டமாக இருக்கும். வட்டங்கிறோம். ஒரு நிலைத்த புள்ளி மாறாத தூரம் என்று சொன்னா அந்த அடிப்படை அமைப்பு அது வட்டமாக இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு எப்படி கேட்கலாம்? இப்ப பி என்ற புள்ளியில இருந்து பி எனும் புள்ளியில இருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியினுடைய வரைக. அப்ப உங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்தோன்னே விளங்கணும். பி என்றது ஒரு நிலைத்த புள்ளி, 3 சென்டிமீட்டர் மாறாத தூரம். அப்போ ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறாத தூரத்தில் அசையும் புள்ளியினோடு கண்டா வட்டம் கீற சொல்றாங்க என்று விளங்கிக் கொள்ளலாம். இது அடிப்படை அமைப்பு 1. அடிப்படை அமைப்பு 2. அதுல என்ன படிச்சீங்க? 2 நிலைத்த புள்ளியிலிருந்து 2 நிலைத்த புள்ளியிலிருந்து சம தூரங்களில் அசையும் புள்ளியினோடுக்கு சம தூரங்கள். சரியா? 2 நிலைத்த புள்ளியிலிருந்து சமமான தூரத்தில் அசைகிற புள்ளியினோடுக்கு என்ன? சமமான தூரத்திலிருந்து என்ன ஒழுக்கு? செங்குத்து செங்குத்து இரு சமகூறாக்கி. செங்குத்து இரு சமகூறாக்கி. செங்குத்து இரு சமகூறாக்கி எப்படி கீறினாங்க? இந்த புள்ளியில இருந்து வட்டவாரி கூறி இந்த புள்ளியில வச்சு மேல ஒரு வில்லும் கீழே ஒரு வில்லும் கீறிருப்பீங்க. அது மாதிரி இந்த புள்ளியில வட்டவாரி கூற வச்சு மேல் ஒரு வில்லும் கீழே ஒரு வில்லும் கீறிருப்பீங்க. கீழே ஒரு வில்லும் கீறிருப்பீங்க. இந்த 2ஐயும் இணைச்சா இந்த 2ஐயும் இணைக்கும் கோட்டை 2ஆகவும் பிரிக்கும். சரியா? செங்குத்து இரு சமகூறாக்கி 2 சமனா கூறாக்கும். அதே நேரம் செங்குத்தாக இடைவட்டம். அதான் செங்குத்து இரு சமகூறாக்கி. சரியா? எப்படி கேள்வியில இருக்கும்? கேள்வியில எப்படி இருக்கும்? பி கமா கியூ. பி கமா கியூ எனும் புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியினுடைய வரைக்க. செங்குத்து இரு சமகூறாக்கி வரைக்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு கேட்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு விளங்கணும். 2 புள்ளி பி கமா கியூவில் இருந்து சம தூரங்களில் அசையும் புள்ளியினுடைய வரைக என்று சொல்லி கேட்டா கமா போட்டிருக்காங்க. நடுவுல கமா வந்திருக்கு. அப்ப 2 புள்ளிகள் பி கியூ என்ற 2 புள்ளிகள் சம தூரத்தில் அசையும் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே செங்குத்திரு சமூராக்கி கீழ் அந்த பிக்கும் கியூவுக்கும் என்றது உங்களுக்கு விளங்கும். அடுத்தது 3வது ஒரு நேர்கோட்டிலிருந்து ஒரு கோடு
ஒரு கோட்டிலிருந்து சம தூரத்தில், சாரி, ஒரு கோட்டிலிருந்து மாறா தூரத்தில் ஒரு கோடு, இது 2 புள்ளி, சரியா, இது 2 புள்ளி சம தூரம். இது ஒரு கோடு மாறா தூரம். ஒரு கோட்டிலிருந்து மாறாத தூரத்தில் அசைகிற புள்ளிகளுக்கு, ஒரு கோட்டிலிருந்து மாறாத தூரத்தில் அசைகிற புள்ளிகளுக்கு என்ன கிரோணம்? சமாந்தர கொடுகிறோம். சமாந்தர கொடுகிறோம். அது கீழே இங்கிடலாம், இந்த கோட்டுக்கு கீழே இங்கிடலாம், கீழே இங்கிடலாம், மேலே இங்கிடலாம். ஏன்? மாறாத தூரம், உதாரணத்துக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் தூரம், 3 சென்டிமீட்டர்னா இந்த கோட்ல இருந்து கீழே 3 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு சமாந்தர கோடு கீறலாம் தானே. அத கேள்வியில சொல்லுவாங்க, அந்த கோட்டுக்கு மேல கீறணுமா கீழே கீறணும்ன்றது கேள்வியில தெளிவா இருக்கும். அப்ப ஒரு கோடு மாறாத தூரம் என்ற கூட நாங்க சமாந்தரம் கீறுவோம். கேள்வியில எப்படி வரும்? PQ எனும் கோட்டிலிருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக. சரியா? இதுல குழம்ப கூட இது P, Q, இது PQ. உங்களுக்கு விளங்கணும், P, Qன்றது 2 புள்ளி கமா போட்டிருக்காங்க. அப்போ P வர Q வர, P ஒரு புள்ளி Q ஒரு புள்ளி, 2 புள்ளி சம தூரம்னா செங்குதிர் சமராகி. இதுல கமா போட இல்ல, PQ இருக்கு. அப்போ PQன்றது ஒரு கோடு மாறாத தூரம், ஒரு கோடு மாறாத தூரம்னா சமாந்தரம் கீற சொல்றாங்க. இப்ப நாலாவது என்ன? 2 கோடுகள், ஒன்றை ஒன்று இடைவட்டம் 2 கோடுகளில் இருந்து ஒன்றை ஒன்று இடைவட்டும் 2 கோடுகள், இரு கோடு சமதூரம். ஒன்றை ஒன்று இடைவட்டும் 2 கோடுகளில் இருந்து சமதூரங்களில் அசையும் புள்ளியின் ஒடுக்கு. சொன்னா இந்த ஒன்றை ஒன்று இடைவட்டும் 2 கோடுகளால இதுல ஒரு கோணம் உருவாயிருக்குல்ல, அந்த கோணத்தின் இரு சமூராக்கியா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதுல இப்படி கேட்டா கோண இரு சம கூறாக்கி கீறணும். கோண இரு சம கூறாக்கி கீறணும். எப்படி கோண இரு சம கூறாக்கி கீறது? இந்த இருக்கு, இந்த புள்ளியில இருந்து வட்டவாரி கூற வச்சு ஒரு வில் ஒன்று வரைவோம் முதல்ல. அதுக்கு பிறகு இந்த புள்ளியில இருந்து, ஏன்னா இந்த புள்ளியில இருந்து ஒரு வில், அது மாதிரி இந்த புள்ளியில இருந்து ஒரு வில் பாருங்க. இப்ப இதுல ஒரு புள்ளி வந்துட்டு, இதுல ஒரு புள்ளி வந்துட்டு, ரெண்டையும் இணைச்சா கோண இரு சமூராக்கி வந்துட்டு. அப்ப எப்படி கேள்வியில இருக்கலாம்? 2 கோடு இல்ல, PQ, QR ஆகிய கோடுகளில் இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைகன்னு சொன்னா அந்த 2 கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை 2ஆ பிரிப்பீங்க. சரியா? கொஞ்சம் டீப்பா சொல்லி இருக்கிறேன். 25வது கேள்வி அந்த 4 அமைப்புல 2 அமைப்பை கீழே சொல்லி வரும், எப்பவுமே வரும், உங்களுக்கும் வரும். அப்ப இந்த 4ல 2 கீழே ஒரு புள்ளி மாறா தூரம் வட்டம், 2 புள்ளி சமதூரம் செங்குதிர் சமூராக்கி, ஒரு கோடு மாறா தூரம் சமாந்தரம், 2 கோடுகள் சமதூரம் கோண இரு சமூராக்கி. இப்ப 25வது பாருங்க. இப்ப உங்களுக்கு ஐடியா இருக்கு. 25வது கேள்வி. 23வது கேள்வி. 23வது கேள்வி பாருங்க. ABBC, AB அங்கால BC, 4 மீட்டர். சரியா? ஓகே, படத்தை பார்த்துட்டீங்களா? AB, BC என்பன ஒரு காணி பகுதியின் எல்லைகளாகும். மதில் என்று யோசிச்சு கொள்ளுங்க. இந்த ஏபியும் பிசியும் ஒரு மதில் என்று யோசிச்சு கொள்ளுங்க. பிசியிலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்திலும் 4 மீட்டர் தூரத்திலும், சரியா, முதலாவது இருக்கும், ஒன்றொன்றாக இருக்கும். கேள்வியில் என்ன சொல்லியிருக்கு?
பிசியிலிருந்து 4 மீட்டர் தூரத்துல. அப்ப சொல்லுங்க, அப்ப இந்த அடிப்படை அமைப்புல எதை கேட்கிறாங்க இந்த 4ல? பிசியிலிருந்து 4. பிசி என்றது என்ன? ஒரு 2 எதிர்பார்க்கறாங்க. கூடா பிசி என்றது? பிசி என்றது ஒரு புள்ளியா, இல்ல 2 புள்ளியா, இல்ல ஒரு கோடா, இல்ல 2 கோடா? பிசி என்றா என்ன விளங்குது? ஒரு கோடு. பிசி என்றது ஒரு கோடு. ஒரு கோடு 4 மீட்டர்ன்றது மாறா தூரம். பிக்ஸ்டா சொல்லியிருக்கு, 4 மீட்டர்னு சொல்லியிருக்கு. ஒரு கோடு மாறா தூரம் என்னது? சமாந்தர ஒழுக்கு. உங்களுக்கு வேலையே இல்லை, ஆல்ரெடி கீறிட்டா. 2 ஒழுக்குகள் கீறணும். உங்களுக்கு 2 ஒழுக்குகள் கீறணும் இந்த கேள்வியில. உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம். ஆல்ரெடி இந்த பிசிக்கு 4 மீட்டர் தூரத்துல சமாந்தர கூட அவன் கீறியே தந்துட்டான். சரியா? அப்ப அதை நீங்க கீற தேவையில்லை. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஏபி கமா பிசி. சரியா? இந்த கேள்வியில தொடர்ச்சி பாருங்க. ஒண்ட கீறிட்டான் சமாந்தரம். ஒரு கோடு மாறா தூரம் சமாந்தரம். அங்கால பாருங்க, ஏபி கமா பிசியில இருந்து சம தூரத்தில் அமைந்திருக்கும். சரியா? ஏபி கமா பிசி 2 கோடு. என்ன பிள்ளை இதுல? 1 2 3 4 இது 2 கோடு. எத்தனையாவது அடிப்படை அமைப்பு? எந்த அடிப்படை அமைப்பு? என்ன தூரம்? கோண இரு சமகோணாக்கி. கோண இரு சமூராக்கி. இந்த 2 கோடு ஒரு சம தூரம் தான். ஏபி ஒரு கோடு, பிசி ஒரு கோடு. 2 கோடுகள் ஒன்றே ஒன்று இடைவிட்டது. 2 கோடுகளிலிருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கேன்னு சொன்னா நாங்க கோண இரு சமூராக்கிறோம். திரும்ப சொல்றோம் பாருங்க, கோண இரு சமூராக்கி பிடிக்கிறது. இந்த புள்ளியில இருந்து முதல்ல ஒரு வில்லொண்ட வரையணும். அதுக்கு பிறகு இந்த 2 புள்ளிகளையும் யூஸ் பண்ணி திரும்ப ஒரு வில் வரையணும். இங்க இருந்து இங்க இருந்து இந்த 2 புள்ளிகளையும் வட்டவாரி கூற வச்சு, இதுல கூற வச்சு பென்சிலால இதுல வெட்டுவோம். ஆமா, இதுல கூற வச்சு பென்சிலால இதுல வெட்டுவோம். ஓகேவா? கொஞ்சம் இப்படி வந்து இங்க வரப்போகுதா? பிறகு இந்த புள்ளி இணைப்போமா? புரிஞ்சுட்டு இந்த கோடு நேர்கோடா வரணுமா? இது நேர்கோடு. இது நாங்க 2ஆவதா கீறின ஒழுக்கு. இது ஆல்ரெடி முதலாவதா அவனே கீறி தந்த ஒழுக்கு. அப்ப 2ம் வந்து இந்த இடத்துல சந்திக்குது. அப்ப அந்த புள்ளி என்னன்னு பேர் வைக்கிட்டான்? பேர் வைக்கிட்டான். ஓகே, அப்ப இந்த புள்ளி தான் டி. சரியா பிள்ளைல? ஓகே, அப்ப பெர்ஃபெக்டா விளங்கி இருக்க மாட்டேன் நம்புறேன். இந்த 4ல ஏதாவது 2 கீறணும். அந்த 2 சந்திக்கிற புள்ளியை ஏதாவது எழுத்தால பேர் வைக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்றைக்கு இதுவரைக்கும் வந்து 25வது கேள்வியா இருக்குமா? பெரும்பாலுமா அதுக்காண்டி பாடமாயிட்டு போறது 25வது கேள்விக்கு தான். ஓகேவா? பெரும்பாலும் 25வது கேள்வியில அடிப்படை அமைப்புகள் 4ல ஏதாவது 2 தீரச்சொடி வரும். வட்டம் ஒரு புள்ளி மாறா தூரம், 2 புள்ளி சமதூரம் செங்குத்திரு சமராது, ஒரு கோடு மாறா தூரம் சமாந்தரம், 2 கோடு சமதூரம் கோண சமராது. அடுத்தது டைம் ஆகுது. 24வது கேள்வி. 24வது கேள்வி. ஏ கமா பி தம்முள் புறநீக்க நிகழ்ச்சிகள். நீ பாருங்க, இதுல நிறைய பேர் குழம்புறது சாரா நிகழ்ச்சியோட இதை குழப்புறது. சாரா சரியா? சாரா நேரம் தெரியும் இல்லதான்? ஏ கமா பி சாரா நிகழ்ச்சி என்றா, ஏ கமா பி சாரா நிகழ்ச்சி என்று சொன்னா ஏடை வட்டு பிக்கு என்ன சாம்பாடு? ஏ கமா பி சாரா நிகழ்ச்சின்னா ஏடை வட்டு பிக்கு என்ன சாம்பாடு? பிஏயும் பிபிஏயும் பெருக்கணும். இது இந்த கேள்வி இல்ல. சரியா? இந்த கேள்வி இது இல்ல. இதுல வந்து என்ன சொல்லியிருக்கு? ஏ கமா பி தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள். ஏ கமா பி தம்முள் புறநீக்க நிகழ்ச்சி என்ன? பி இடைவட்டு பிக்கு சமன்பாடு என்ன? என்ன? 0. தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சின்னு சொன்னா ஒன்று இடைவட்டாது. ஏபி ஒன்று இடைவட்டாது. ஏ இப்படி இருக்கும், பி இப்படி இருக்கும். பொதுவான பிளேஸ் இல்ல. ஏக்கும் பிக்கும் பொதுவான பிளேஸ் இல்ல. ஏ இடைவட்டு பி சூனியத்தொடை அல்லது வெறுந்தொடை. ஆகவே நம்பர் ஆஃப் ஏ இடைவட்டு பி 0. நம்பர் ஆஃப் ஏ இடைவட்டு பி 0. அப்ப
நிகழ்தகவு இடைவெட்டு பியும் 0 தான். சரியா? தம்முள் புற நீக்க நிகழ்ச்சிகள் சொன்னா ஏக்கும் பிக்கும், சரியா, ஏக்கும் பிக்கும் பொதுவான மூலகங்கள் இல்ல. சூனியத்தொடை, வெறுந்தொடை, நம்பர் ஆஃப் இடைவெட்டு பி 0. ஆகவே நிகழ்தகவு இடைவெட்டு பி 0. குழப்பி விட்டுறாங்க. சாரா நிகழ்ச்சி என்றா இடைவெட்டு பி ஏஎம்பிஎம் இருக்கணும். தம்முள் புற நீக்க நிகழ்ச்சின்னு சொன்னா இடைவெட்டு பி பதிலாக 0 போடணும். ஓகே, அப்ப பி ஆஃப் ஏ தந்திருக்கு, பி ஆஃப் பி தந்திருக்கு, பி ஆஃப் ஏ இடைவெட்டு பி சமன்பாடு ஞாபகம் இருக்கா? ஒழுங்காகும். தொடைகள்லையும் படிச்சிருப்பீங்க. தொடைகள்ல நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி என்று படிச்சிருப்பீங்க. நிகழ்தகவு ப்ரொபாபிலிட்டி ஏ ஒன்றுக்கு பி சமன்பாடு என்ன? ஞாபகம் இல்லையா? பி ஆஃப் P of A சக P of B. பி மைனஸ் அங்கால என்ன? ஏ இடைவெட்டு பி. இதான் சமன்பாடு. இது வருதோ இல்லையோ அதை எழுதோ. ஓகே தானே? அப்ப ஏ எவ்வளவு தந்திருக்கு கேள்வியில? ஏ எவ்வளவு தந்திருக்கு பாருங்க. 1/3. பி எவ்வளவு தந்திருக்கு? 2/5. இது தெரியும் 0. இந்த தமிழ் புறநீக்க நிகழ்ச்சி இல்லை. அப்ப 0. இவர் 0. அப்ப இங்க பாருங்க, பகுதி எண்கள் சமனாக இல்லை. அப்ப என்ன செய்யணும் பிள்ளை? 3க்கும் 5க்கும் இப்படி பகுதி எண்ணை சமப்படுத்தலாம். இவரை 5 அளவு இருக்குங்கோ, அப்ப மேல இவரையும் 5 அளவு இருக்குங்கோ. இவரை 3 அளவு இருக்குங்கோ, இவரையும் 3 அளவு இருக்குங்கோ. அப்ப 15 மேல் 5 என்று வரப்போகுது. சக 15 மேல் 6 என்று வரப்போகுது. விட என்ன? 15 மேல் 11. ஏடையவட்டு 11. 15 மேல் 11. ஓகேவா? அப்ப புலம்ப கூட சாரா நிகழ்ச்சி என்றா ஏ டாட் பி, தம்முள் புறநீக்க நிகழ்ச்சி என்றா ஏடையவட்டு பி 0. புலம்ப வேண்டாம். ஓகே, அப்படியே கடைசி கேள்வியை முடிச்சு விட்டா சிறப்பா இருக்கும். சரியா? இது அழிக்கியா? தேவையானது எல்லாம் கண்டு நோட் பண்ணணும். பேனையும் கையுமா இருக்கும். பெட்ஷீட்டு நிலவணியுமா இருக்கக்கூடாது. இத்தனை நேரம் வந்துட்டு ஏன்னா பேனாவும் கையுமா இருக்கணும். அதிகமா உங்களோட டிஸ்கஸ் பண்ண இல்லை பிள்ளைகள், டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லிலாம் நிறைய பேரன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணல. ஏன்டா வேகமாக போகணும். நாங்க வளமையான கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். ஓகே, இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நாங்க கணக்க கேள்வி பார்க்கணும்னா ஒவ்வொருத்தையும் நான் கேள்விகள் ஓடிக்கிட்டேன்னு சொன்னா நேரம் போகும். அதாலதான் எனக்கு உங்களோட பேரை கூப்பிட்டு கேள்விகள் கேட்க முடியல. ஏன்னா நேரத்தையும் முடிப்போம். சரியா? கணக்கு கேள்வி பார்க்கணும். ஏற்ற கோணம் இறக்க கோணம் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டுல. ஏற்ற கோணம் இறக்க கோணம். ஏற்ற கோணம் என்றா கண்மட்டம். என்ன? கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி அளக்கப்படுற கோணங்கள் ஏற்ற கோணம். கண்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி அளக்கப்படுற கோணங்கள் இறக்க கோணம். அந்த மாதிரி 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. திசைகோள் வடக்கிலிருந்து வலஞ்சுழி மறந்திருக்கும். 9ஆம் ஆண்டுல படிச்சது ஓயல் கேள்விக்கு வரும். 9ஆம் ஆண்டுல படிச்ச திசைகோள் வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக அளந்தா அது திசைகோள். கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி அளந்த ஏற்ற கோணம், கீழ் நோக்கி அளந்த இறக்க கோணம். அப்ப ஏயிலிருந்து பார்க்கும்போது அடி சியின் இறக்க கோணம் யார்? ஏயிலிருந்து பார்க்கும்போது. அப்ப ஏயில தான் கண்மட்டம் இருக்கு. கண் இங்கதான் இருக்கு. கண்ணெல்லாம் கீரை இல்லை. கண்ணெல்லாம் கீறக்கூடாது. நான் உங்களுக்கு விளங்கணும் மட்டும் சொல்றேன். கண்மட்டம் ஏயிலிருந்து பார்க்கிறார். இதானே ஏயிலிருந்து பார்க்கக்குள்ள இறக்க கோணம் கேட்டிருக்கு. இறக்க கோணம் எவ்வளவு? இதான் இறக்க கோணம். இவ்வளவு கோணம் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு கட்டடமா? என்ன சொல்லிருக்கு? ஒன்னும் சொல்லல. சரி, ஓகே, இது ஒரு கட்டடம் வச்சுக்கணும். கட்டடம்னா என்ன? செங்குத்து தானே. இவ்வளவு 90 பாக இல்ல. 90ல இவ்வளவு 48. இவ்வளவு எவ்வளவு? எவ்வளவு? எத்தனை? 42. 48. இறக்க கோணம் ஆகவே 42 பாகையாக இருக்கும். சரியா? இப்ப சியில இருந்து ஒருத்தர் ஏ பாக்குறாருன்னா இவர்ல கண்மட்டம் இஞ்சி இருக்கு. சியில இஞ்சி இருக்கும் கண்மட்டம்.
சரி இதான் கண்மட்டம். அப்ப ஏற்ற கோணம் கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி அளவு ஏற்ற கோணம் இது எவ்வளவு வருது சொல்லுங்க. இப்ப இதை வச்சுக்கொண்டு இதை சொல்லலாம். இது எவ்வளவு 40. சரி இருக்கா? சமாந்திரம் சமாந்திரம் இந்த கண்மட்டம் என்ற சமாந்திரம் கிடையாதானே இருக்கும். அப்ப சட் இருக்கு. அப்ப ஆகவே இது 42. எங்களுக்கு கேள்வி இறக்கி போனோம்னா ஓகே அப்படி இல்லை. அப்ப 25 கேள்விகள் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அப்ப மிகுதி பகுதிகளை நாங்க செய்து கொண்டு வாங்கோம். மிகுதி பகுதியிலும் செய்து கொண்டு வாங்கோ. பேப்பரை கரெக்ட் பண்ணி போட்டு நான் கடைசி அன்றைக்கு 50க்கு எத்தனை போட்டு அனுப்புவோம். 50 ஒவ்வொன்றுக்கும் ஓகே 49. வெரி குட் டீமா, வெரி குட். அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயமே வரும். எல்லா பாடத்திலும் இதே மாதிரி எடுக்கணும். எம்சிக்யூ சரியா? எம்சிக்யூல 50, எம்சிக்யூல 49, 48 எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா பாடமும் படிக்கணும். சயின்ஸ், மேத்ஸ், வரலாறு, சமயம் எல்லாம் படிக்குங்க இதே மாதிரி. ஓகே ஓகே 50க்கு 50 எடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். குறைவா எடுத்த பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். பரவாயில்ல. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாரும் பாருங்க. இதுல மெசேஜ் போடுறாங்க. நிறைய பேர் 50க்கு 50, 50க்கு 48 எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் எடுக்கணும்னு சொன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஓயில் எக்ஸாமுக்கு இருப்பதோ அதாவது டிசம்பர் 1ஆம் தேதிக்கு இருக்கிறது 145 நாள் மட்டும்தான். அந்த நாள் திரும்ப வராது. ஆகவே ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். சரியா? ஓகே பிள்ளைகள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நாங்கள் இப்போ அடுத்த வகுப்புல சந்திப்போம்.